بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிஷின் நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய அந்த நிழலை தவிர அந்த மறுமை நாளிலே வேறு யாருக்கும் நிழல் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணினார்கள், இமாமுன் ஆதிலுன். அதில் முதலானவர் யார் என்றால் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர், இமாம். நேர்மையாக நடக்கக்கூடிய இமாம். கண்ணியத்துக்குரியவர்களே, பலர் இந்த ஹதீஸை கொண்டு புரிந்து கொள்வது என்னவென்றால், நேர்மையான இமாம் என்றால், நேர்மையான தலைவர் என்றால் அவர் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர், அல்லது இஸ்லாமிய ஆட்சி வந்துவிட்டால் ஹலீஃபா என்றுதான் இந்த அர்த்தத்தை, இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் பலர். இல்ல மாஷா அல்லாஹ். ஆனால் இமாமுன் ஆதில் என்றால், நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவர் என்றால், யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறதோ, யாரிடத்திலெல்லாம் பொறுப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் எல்லோருமே இந்த இமாம் என்ற வார்த்தைக்குள் அடங்குவார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த வார்த்தைக்குள் அவர்கள் அடங்குவார்கள். இந்த தலைவர்கள், இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட இந்த தலைவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நேர்மையாக நடந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலை நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன். ஒவ்வொருவருமே உங்களிலே பொறுப்பாளர்கள் தான். ஒவ்வொருவரும் அவர்களின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய விசாரணையை லேசாக்குவானாக. ஃபல்இமாமு ராயின் வ ஹுவ மஸ்ஊலுன். ஒரு தலைவர், ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஹலீஃபா, அந்த நாட்டிற்கு பொறுப்பாளி, அவரின் பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தலைவர், இந்த ஆட்சியாளர், இந்த நேர்மையாளர் நேர்மையாக இருந்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் அமைதியான முறையில், நிம்மதியான முறையில் அல்லாஹ் வசிக்க வைப்பான். இன்று பார்க்கிறோம் சமூகத்தின் தலைவர்களை, இன்று பார்க்கிறோம் நாடுகளின் தலைவர்களை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உலகளாவிய அளவிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சமூகம் தன்னுடைய நிலையை சீர்தூக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய இரண்டு மனிதர்கள் சீரான முறையில் இருந்தால்தான் அந்த சமூகம் சீர்வரும். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 2 மக்கள் சீராக இருந்தால் அந்த சமூகமும் சீராக இருக்கும். 2 மக்கள் கெட்டுவிட்டால் அந்த சமூகமும் கெட்டுவிடும். அவர்கள் யார் என்றால் அல் சுல்தானு வல் உலமா. அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசர்கள், மேலும் உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள். இந்த 2 கூட்டமும் ஒரு சமூகத்திலே சிறப்பான முறையிலே, நேர்மையான முறையிலே, நீதியான முறையிலே, குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தையும் சீரான சிந்தனையில், சீரான கூட்டில் அல்லாஹ் வைத்திருப்பான். இந்த 2 சமூகமும் கெட்டுவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்துடைய நிலைமையும் அல்லாஹ் மாற்றி விடுவான். இன்று பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இரக்கம் காட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி. ஒரு மனிதர், ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி. வஹுவ மஸ்ஊலுன். அவர் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவார். அவர்தான் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையிலே அவர் கேட்கப்படுவார். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஆணுடைய மனைவி, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய சொத்துக்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பாளி, தன் கணவனுடைய மரியாதை கண்ணியங்களுக்கு பொறுப்பாளி. இதை குறித்து நாளை மறுமையிலே அந்த பெண்ணும் கேட்கப்படுவாள். வல் அபுது ராயின் அலா மாலி சய்யிதி. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானருடைய செல்வத்திற்கு பொறுப்பாளி. ஃபஹுவ மஸ்ஊலுன் அலா ஃபகுல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஒவ்வொருவருமே பொறுப்பாளிகள் தான். ஒவ்வொருவரும் அவரவர்களின் பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு ஆசிரியர் அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கு பொறுப்பாளி. ஒரு பள்ளியின் நிர்வாகி அந்த பள்ளிக்கு பொறுப்பாளி. ஒரு வீட்டிற்கு ஆண் பொறுப்பாளி. அந்த வீட்டுடைய எல்லா சொத்துகளுக்கும், உடைமைகளுக்கும்,
கண்ணியத்திற்கும் அந்த பெண் பொறுப்பாளி. அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பிலே அந்த ஆணும் பெண்ணும் வருவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களை இப்படி உலகத்திலே யாரிடத்திலெல்லாம் ஒரு 5 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், அல்லது ஒரு 10 பேர் கொண்ட குழுவிற்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், அவரும் இந்த பட்டியலிலே வருவார். இவர் நேர்மையாக நடந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவரை அமர வைப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நீங்கள் உற்று நோக்கினால், இந்த ஹதீஸை நீங்கள் நன்கு ஆராய்வு செய்தால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே வைக்கின்ற இந்த எண்ணிக்கைகள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற அந்த வரிசைப்படி நீங்கள் அந்த மனிதர்களுடைய சீர்திருத்தத்தை பார்த்தால், ஒரு சமூகம் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு இந்த சீர்திருத்தங்கள் போதுமானது. இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமூக மக்களிடமிருந்தும் அல்லாஹ் விரும்புகின்ற காரணத்தால் தான் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அமைப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸை விளக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நேர்மை, நீதி இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே செத்துவிட்ட ஒன்று. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நேர்மை என்பது அவர்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு நேர்மையாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கென்றால் அந்த நேர்மையும் நீதியிலும் கேள்விக்குறியை போட்டு விடுவார்கள். அவர் தன்னுடைய சமூகத்திற்கு அல்லது தன்னுடைய ஜமாஅத்திற்கு தன்னுடைய ஊருக்கு நேர்மையாக இருப்பார். வெளியூருக்கென்றால் வெளியூரில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்றால் அவருக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நேர்மை என்று பார்க்கக்கூடிய காட்சியில்தான் இன்று தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உலகத்திலே பல பேர்களை, பல எண்ணிக்கை கொண்ட குழுக்களை எம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அறிவுரை செய்யக்கூடிய வசனத்தை பாருங்கள். சூரத்து நிசாவுடைய 135வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த், நீங்கள் நேர்மையிலே உறுதியாக இருங்கள், நீங்கள் நேர்மை செலுத்துவதிலே நீங்கள் நிலையாக உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கின்றார். அல்லாஹ்வை சாட்சியாளராக எடுத்துக்கொண்டு நீங்கள் நேர்மையிலே நீதியிலே உறுதியாக இருங்கள். அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாதகமாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள், நீதியை செலுத்துங்கள். அவர் ஏழையாக இருந்தாலும், அவர் பணக்காரராக இருந்தாலும், அவர் யாராக இருந்தாலும் சரி, நேர்மை என்ற விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மன இச்சைகளை பின்பற்றி, உங்களுடைய சுய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றி இந்த நேர்மையை, இந்த நீதியை நீங்கள் இழந்து விடாதீர்கள். யார் அப்படி மனோ இச்சைகளை பின்பற்றி இந்த நீதியை மறுக்கிறார்களோ அல்லது நீதியை விட்டு விலகி செல்லுகிறார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் நுணுக்கமாக அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். நாளை மறுமையிலே நீதி செலுத்தாதவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடித்து விடுவான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அமீரின் அஷ்ரத்தின், 10 பேருக்கு ஒரு அமீராக இருக்கிறார், இல்லா யுக்தா பிஹி யௌமல் கியாமத்தி மக்லூலன், நாளை மறுமையிலே அவர் வரும்பொழுது தன்னுடைய 2 கரங்களும் கெட்டப்பட்டவராகவே வருவார். 10 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார், நாளை மறுமையிலே அவர் வரும்பொழுது கைகள் கெட்டப்பட்டவராகவே வருவார். அவருடைய அந்த கையுடைய அந்த கெட்டை, அந்த விலங்கை அவர் செலுத்திய நீதிதான் அவிழ்த்துவிடும். அவர் நீதி செலுத்தவில்லை என்றால் கட்டப்பட்ட நிலையிலேயே அல்லாஹ்விற்கு முன்னால் அவர் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் காரணமாகத்தான் எமக்கு அறிவுரை செய்கிறான். சூரத்துன் நஹலுடைய 90வது வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏவுகிறான் நீதியாக நீங்கள் நடந்து கொள்ளும்படி, நீதியை நீங்கள் கடைபிடிக்கும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஏவுகின்றான். வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் சில அம்சங்களை அடுக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இதை குறித்து அறிவுரை செய்கின்றான். யா அல்லாஹ், யார் அறிவுரை செய்வது? அல்லாஹ் அறிவுரை செய்கின்றான். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்தனை பெறுவீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த நீதியில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஃபாத்திமா என்ற ஒரு உயர்குலத்து பெண்மணி திருடி விடுகிறார்கள். அந்த பெண்ணுடைய திருட்டு குற்றத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகள் வெட்டப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறார்கள்.
ஆனால் இந்த பணக்கார குல பெண்மணி ஆயிற்று, புதிதாக இஸ்லாமை ஏற்ற செல்வந்த பெண்மணி ஆயிற்று என்று சில சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்குள் ஆலோசனை செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் விருப்பமாக இருந்த உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சிபாரிசுக்காக அனுப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று இந்த பெண்மணிக்காக சிபாரிசை செய்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா அவர்களை எச்சரித்து விட்டு குத்பா மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி சொன்னார்கள், இன்று முன்னால் உள்ள சமூக மக்கள் அழியப்பட்டதற்கு காரணமே பலகீனமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை செலுத்திவிட்டு பலமுள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சட்டத்தை செலுத்தாததுதான். இந்த உம்மத்தும் இப்படிப்பட்ட நிலைமையில் ஆகிவிடுவதை குறித்து நான் எச்சரிக்கின்றேன். இந்த பெண்மணி திருடிய குற்றத்தால் கைகளை வெட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்தேனே, அப்படி அல்ல. என்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருடினாலும் சரி அவர்களுடைய கையையும் வெட்டுவேன். யா அல்லாஹ், எப்படிப்பட்ட நீதி பாருங்கள், எப்படிப்பட்ட நேர்மை பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நீதியைத்தான், இந்த நேர்மையைத்தான் ஒவ்வொரு தந்தையும், ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு ஜமாஅத்தாரும், ஒவ்வொரு பள்ளியுடைய நிர்வாகியும் கடைபிடித்தால், ஒவ்வொரு ஊருடைய ஜமாஅத்தாரும், ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சியாளரும் கடைபிடித்தால் இந்த உலகம் என்றைக்கோ நிம்மதியின் சுவாசத்தை சுவைத்திருக்கும், நிம்மதியின் சுவையை இந்த உலகம் அனுபவித்திருக்கும். இந்த நீதி நேர்மை எல்லாம் இந்த சமூகத்தில் எடுபட்ட காரணத்தால் தான் நீதி நேர்மை என்பது செல்வத்தை முன்னோக்கி அல்லது குடும்பத்தை முன்னோக்கி அல்லது பரம்பரையை முன்னோக்கி அல்லது ஊருடைய அந்த வம்சத்தை முன்னோக்கி செயல்படுத்தப்பட்ட காரணத்தால் தான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படிப்பட்ட நிலைமைகளை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், நேர்மையான நீதியான ஆட்சியாளராக இருந்தால், தலைவராக இருந்தால், தலைமைத்துவம் என்று யாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் நீதியாக நேர்மையாக அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனை கொண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டும் நீதியை நேர்மையை கடைபிடித்திருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை அல்லாஹ் ஒப்படைப்பான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் எமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தை அளிப்பானாக.